சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அவங்க வர நேரமாச்சு. டேய், அந்த போன் அங்க எடுத்துட்டு போய் பேசு. சரிம்மா, நீங்க வேலையை பாருங்க. ஹலோ, வந்துட்டு இருக்கீங்களா? எந்த வண்டியில? அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கா. அவர் கூட இப்படிதான். ஏதாவது சின்ன விஷயம்னா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் அவரு. அப்பாவுக்கு ஏத்த புள்ளேன்னு சொல்றீங்க. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. எதுக்குடி எரியணும் உடம்பு? நான் தான் இருக்கேன்ல கவனிச்சுக்கிறதுக்கு. நீங்க என்னத்தை பண்ணி கிழிக்க போறீங்க? இதெல்லாம் 3 நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த கீர்த்தி பட்டுன்னு செத்து போயிடுவா. அடுத்த நிமிஷமே ஆகாயம் வரைக்கும் பந்தல் போட்டு ஊரே மெச்சற அளவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த வம்சம் கழுத்துல தாலி கட்டுவா. அப்பா, வாடி போலாம். எங்க போறதுக்கு? அவங்க வராங்கல்லடி. மாமா கூட இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வர போறத என்ன பார்க்க சொல்றீங்களா? நீங்க போங்கம்மா. சரி, இப்ப உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். நான் பிறந்த வீட்ல இருந்து சீதனை கொண்டு வந்திருக்கேன் அத்தை. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா வாழ்க்கை முழுக்க என் கூட இங்கே இருக்கிறதுக்கு உள்ள எடுத்துட்டு வருவேன். என்னம்மா இப்படி சொல்ற? உன் பிறந்த வீட்டுல இருந்து சீதனை கொண்டு வரதுக்கு நீ பர்மிஷன் கேட்கணுமா? உனக்கு வேணும்னா நீ எத்தனை நாள் வேணாலும் உன் கூடவே வச்சுக்கலாம். ஆமாமா, இதுவே 3 நாள் தான் இருக்க போகுது. இது போனதுக்கு அப்புறம் அது கொண்டு வர்றது எவ்வளவு நாள் இருக்கும்? தேங்க்யூ மாமா. கோடீஸ்வர குடும்பம் இல்ல, விலை ஜாஸ்தியா இருக்கிற பொருளை தான் கொண்டு வந்திருப்பா. ஆமா ஆண்டி, அதுக்கு விலை மதிப்பே சொல்ல முடியாது. அது என் உயிர்ல கலந்தது. அந்த விலை இருந்த பொருளை எங்க வச்சிருக்கமா? போய் எடுத்துட்டு வாமா. ராதா, இவ பேரு ராதா, என்னோட தங்கச்சி. தங்கச்சியா? பயப்படாதீங்க மாமா, எனக்கு என் அம்மா கொடுத்த தங்கச்சி ஸ்ருதி. இந்த ராதா அந்த கடவுள் எனக்கு கொடுத்த தங்கச்சி. என் பிறந்த வீட்டு சீர்தான் ராதா. இதுக்கப்புறம் இவ எப்பவும் என் கூடவே இங்கே இருப்பா. நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நகையோட வானா நாயோட வந்த கதையால இருக்கு இது. அம்மா கீர்த்தி, ராஜராஜேஸ்வரி நம்ம வீட்டு குலதெய்வம். இந்த வீட்டுல எந்த மருமக அடி எடுத்து வச்சாலும் முதல்ல அந்த தாய்க்கு பக்தி பூர்வமா தேங்காய் உடைச்சு பஞ்சமுக தீபத்தை ஏத்தி வைக்கணும். ஆமா கீர்த்தி, இது தலைமுறை தலைமுறையா வர நம்ம குடும்ப வழக்கம். அப்படி பண்ணினா எல்லாமே நல்லதா நடக்கும், எல்லா தோஷமும் விலகி போயிடும்னு ஒரு நம்பிக்கை. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மனசார அந்த அம்மனை வேண்டிக்கங்க. ராதா, அந்த தேங்காய் வேடுமா? அக்கா இந்தாங்க. என்ன கேட்டி, அந்த தேங்காயை கூட உன்னால் பிடிக்க முடியாதா? சாரி ஆண்டி. இப்ப என்னாச்சுமா? ஏதோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஓஹோ, முதல் தேங்காய் வீட்டு மருமக உடைக்கணும்னா? ராதா மணப்பெண் தோழி, அதுவும் இல்லாம கீர்த்தியோட தங்கச்சி. அப்படின்னா ராதாவை இந்த வீட்டு மருமகன்னு சொல்ற. என்ன பாட்டிமா, அப்படிதானே? வித்யா, சீக்கிரமா மருமகளை விளக்கேத்த சொல்லு. நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. நீ பஞ்சமுக விளக்கை ஏத்திடுமா? சரி பாட்டிமா. கீர்த்தி, கீர்த்தி, என்னாச்சு? கீர்த்தி, என்னாச்சு பாரு. அம்மா,